எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்னடா சென்னை போனவங்கெல்லாம் மறந்துடுவியா? வேலைக்கு போறேன்லடா, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். டேய் குட்ரா, நீ என்ன கலெக்டர் வேலையை பாக்குற? ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள மறந்துட்டியா? எப்போ உங்க எல்லா ஞாபகமா தான்டா இருக்கு. அதான் இப்ப ஊருக்கு கிளம்பி வரேன். டேய் நீ எங்கேயும் கிளம்ப வேணாம், நாங்க ஆல்ரெடி கிளம்பி வந்தாச்சு. எங்க? சிங்கார சென்னைக்கு. என்னடா சொல்ற? குட்ரா, டேய் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்டா. மல்லிக்கு கல்யாணம் பண்ணோன்னு அவங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது வேற செத்துருவேன்னு ஒரே அழுகடா. அதான் உங்ககிட்ட ஒப்படைச்ச மாதிரி இருக்கும். ஒரு வாரம் சென்னையை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்னு மல்லியை கூப்பிட்டுட்டு நாங்க இங்க வந்துட்டோம். நல்ல காரியம் பண்ணுங்கடா. டேய் மல்லி எங்கடா? எல்லாம் மாலுக்குள்ள போயிட்டாங்கடா. ஓ உள்ள போயிட்டாங்க. சரி உன் அட்ரஸ் சொல்லுடா. என்னடா காயமா இருக்கு? சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்டா இல்ல எவனாவது ஒன்னு அடிச்சிட்டானா சொல்லு. பொளந்து கட்டிடுறான் அவனை. ஒண்ணு வேணாம். ஏச்சி வாய் மூடு. அவன் தான் ஆக்சிடென்ட்னு சொல்றான்ல. இது என்ன நம்ம ஊர் நினைச்சியா? ஓவர் ஆடாத. சொல்றா. டேய் நாம கொஞ்சம் கேப் கொடுத்தோம்னா அவங்கள வந்து கட்டி பிடிச்சுப்பாங்கல்ல. வாமா வந்து கவனி. பாத்து போயிருக்கலாம்ல. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். மேலதான் வீடா. நீ நல்லா இருக்கல. எங்க இருக்குன்னு போய் கேளுடா. டேய் சூரி, ட்ரைலர் போதும், சினிமாவை மேல போய் பாத்துக்க. வா போலாம். அது வந்து எல்லாம் பசியோட இருப்பீங்களே, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் வாங்க. சாப்பாடுலாம் அப்புறம் போதுடா, எனக்கு இப்ப பசிக்கல. வா போய் குளிக்கலாம். இவ்வளவு பெரிய வீட்ல இருக்க, பிரசா போய் சாப்பிடலாம். வா பக்கத்துல தான். போடா போடா சீக்கிரம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றா. எந்த வீடு? பொறுமையா பேசுறா. இன்னும் இருக்கா மேல போணுமா? என்னடா இவ்வளவு பொறுமையா போற? நம்ம வீடா? அருமையா அப்படியாடா இங்க நிக்கிற? போடா. அட போடா. என்னடா இது டிவி ஏன் சைஸ்க்கு இருக்கு? மச்சான் தியேட்டர் மாதிரி இருக்குடா டிவி. எவ்வளவு மெத்து இருக்கு மாமா. ஸ்கிரீனா வெளியே வா, கதவை சாத்து. பொறுமையா. அம்மா என்ன கண்டிக்காத, கொஞ்சம் அங்க பாரு. யார? டேய் வீட்டு பிச்சு போட்டுருவீங்க போல இருக்கே. நிறுத்துக்கடா டேய், நிறுத்துக்கடா. நல்ல வேலை போயிட்டா. சூரி. டேய் சூரி, ஏன்டா பேய பார்த்த மாதிரி இப்படி பயப்படுற? வீடு இவ்வளவு பெருசா இருக்கு, நீ தனியாவா இருக்க இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா? என்னடா மேலே பார்த்துட்டு இருக்க? அது நானும் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தவங்களா? அப்படியா? அடே மாமா, என்னடா சொல்ற? கல்யாணம் பண்ணிட்டே நான் சொல்லுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நைஸா கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டியா? அட இப்ப எனக்கு இதாண்டா குறைச்சல். வாய் மூடு. கதை விடாதடா. இவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னா செட்டப்பும் கண்டிப்பா இருக்குமே. டேய் நீ வாய் மூடுறா. எவடா அவ? யாருடா அவ? என்னடா மேல பாக்குற? எவன் சொல்லு. அது வேலைக்காரி. வேலைக்காரிக்கு இப்படி பை பண்ணுமா? பொறுமையா பேசு. ஷூவா? என்னடா ஷூங்கற? என்னடா வேலைக்காரிக்கு இவ்வளவு பயப்படுற? அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்காளா உன்னை? ஏய் எவடி அவ? வெளியில வாடி. என் மாப்பிள்ளை என்னடி பயமுறுத்தி வச்சிருக்க? வாடி வெளியில. அப்படியே கழுத்து பிடிச்சு திரும்பி போட்டுடுவேன். நான் சொல்ற கேளுங்க, அமைதியா இருங்க. இந்த வீடு நமக்கு செட் ஆகாது. ரெண்டுக்கு வேற நல்ல வீடா பிடிச்சுக்கலாம். வாங்க. இம்மாம் பெரிய வீடு, வேலைக்காரி எல்லாம் விட்டுட்டு வேற வீட்டுக்கு போலாங்கறியே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க இங்கதான் இருப்போம். ஐயோ கடவுளே. அம்மா தாயே, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்க போற வரைக்கும் அவங்களை எதுவும் செஞ்சிடாதம்மா. என்னடா பாக்குற? குடிடா. எனக்கு தெரியும் நீதானு. வெளில போடா. இந்த மச்சான் சைடுக்கு மிச்சறதுக்கு. டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. சொன்னா கேளுங்க. என்னடா அங்க சத்தம்? என்னடா இப்படி இருக்கா? வந்துருச்சுடா. அடாடாடாடா, சும்மா வந்தாலே பயந்துருவோம். இதுல முடிய விரிச்சு போட்டு வர வந்து நிக்குது. சரக்கு அடிச்சது நாங்களா நீயா? அதானே.
அவன் உன்னை ஏற்கனவே கட்டிக்கிட்ட மாதிரியும் நீ இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி மாதிரியும் எங்களை எல்லாம் துரத்த பாக்குறியா? ஓங்கி ஒரு குத்துனா வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் கோணிக்கும். புரியுதா? என்ன உரிமைட்டு இருக்க? ஏற்கனவே சரக்கு பத்திரம் நானே கடுப்புல இருக்க, நீ வேற வேறுபேத்தி நிக்காத. வாரிய ஒண்டி மோதி பார்க்கலாம். என்னண்ணா அப்படியே வச்சுட்டா? என்ன ஒரு மார்க்கமா இருக்கா? நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். என்னாச்சு தெரியல இவளுக்கு? எந்த மிதிக்கிறா? காற்றடி அடிச்சுட்டு போயிட்டாளேடா. அப்பா எழுந்திருக்க முடியலையே. சூரி, ஏய் சூரி, டேய் திரும்ப வராடா. அம்மா ஏம்மா எங்களை விட்டுருமா? சூரி எங்க? சூர்யா மறைஞ்சிட்டு இருக்கான் பாரு. சூரி வெளியில வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம்ல பேய் வந்துருச்சுடா. அது அப்படியே உன்ன மாதிரியே இருந்தது. எங்களை கூட இப்பதான் பின்னி படம் எடுத்துச்சு. அது உன்ன மாதிரியே இருந்துச்சு. ஐயோ, இங்க என்னடா நடக்குது? சொல்லுடா. இந்த வீட்டுல பேய் இருக்குடா. நம்ம வாங்கடா போய். பேயா அது பிசாசுரா. எப்பா அந்த அடி அடிக்குது. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு பயந்தது இல்ல. முத தடவையா மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு பயந்துட்டேன். தினமும் ஒரு வேஷம் போட்டு எல்லாரையும் நான் பயமுறுத்துவேன். இன்னைக்கு அது என்னைய பயமுறுத்திருச்சுடா. நீ எல்லாம் பயந்தது ஒரு பயமா? உள்ள ஒருத்தன் இருக்கான் பாரு, நைட்ல இருந்து நடுங்கிக்கிட்டே இருக்கான். நான் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்? ஊர்ல நிம்மதி எடுத்துட்டு போறே. சூரி நம்ம ஊருக்கு போயிடலாம் வா. நான் வரல மல்லி. டேய் என்னடா வரலன்னு சொல்ற? அந்த வீட்டுக்கு போனா பேய் சாவ அடிச்சிட்டுடா. டேய் சாப்பிட்டது ஒரு வேலையா இருந்தாலும் ஊர்ல நம்ம நிம்மதியா இருந்தோம்டா. இங்க இந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு எவன்டா அவஸ்தைப்படுவான்? வாடா ஊருக்கு போலாம். அதானே சொந்த வீடு மாதிரி நீ ஏன்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? வாடகை வீடு தானே, வாடா போலாம். அது வாடகை வீடு இல்லடா, என் சொந்த வீடு. சொந்த வீடா? பேய் கிட்ட அடி வாங்கி மூளை குழம்பிடுச்சு போல, அதான் இப்படி வளர்றான். எங்க அம்மா சத்தியமாடா, என் வாழ்க்கையிலேயே உங்ககிட்ட நான் மறைச்ச உண்மை, சொன்ன போய் இது ஒண்ணு மட்டும்தான். இவ்ளோ நடந்திருக்கா சூரி? 20 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வீடுனா எவனும் விட மாட்டான். நீயும் விட்டுறாதடா, நாங்க வேணா போயிடுறோம். அட இருடா, ஏதாச்சும் யோசிக்கலாம் இரு. உனக்கு ஒரு போர்ஷன் கொடுப்பான், பேய் கூட ஜாலியா இரு. டேய் நம்ம 2 பேரும் ஊருக்கு போலாம் வாடா. ஆமாடா, சாயந்தரம் பஸ் கிளம்பிடலாம். ஐடியா? என்ன ஐடியா? ஒரு நல்ல மந்திரவாதியா புடிச்சு அந்த பேய வீட்டை விட்டு துரத்திடலாம். அப்புறம் பிரச்சனை இருக்காது. அன்னைக்கு காசில இருந்து நம்ம ஊருக்கு ஒரு பாபா வந்தாரு தெரியுமா? யார் அந்த திருட்டு பா? அச்சா பைத்தியக்கார பாபாவா? பாபா பாவாட பாபா ஷக்கலக்க 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 சங்கரா சங்கரா சங்கரா. இந்த பாவாட பாபா பேய துரத்துறது கன்ஃபார்ம். எங்க இருக்கு அந்த பேய்? கூப்பிடு. கூப்பிட்ட ஒண்ணு வந்ததுக்கு நன்றி பாபா. நீங்க கூப்பிடும் போது சைனால ஜாக்கி சான் வீட்ல சிங்கு கழுவிட்டு இருந்தேன். இந்த தாடி கூட அவர் கொடுத்ததுதான். இருந்து பாபா எடுத்து கொடுத்தா? எங்க இருந்து எடுத்து கொடுத்தாரு? அது உனக்கு தேவையா? மேட்டர் என்ன? 20 லட்சம் கொடுத்து ஒரு வீடை வாங்கணும் பாபா. வீட்டுக்குள்ள பேய் இருக்கு, என்ன சாவடிக்குது. அவ்வளவு தைரியமா இருக்கு? பேயோ பேயோட அக்காவோ பாவாட பாபா வந்துட்டல, அத அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுறேன். வாங்க பாபா, நாங்க வரல, நீங்க போய் பாருங்க. பார்த்தா எருமைக்கு பெட்ஷீட் போத்துன மாதிரி இருக்க. ஏன்டா பயப்படுற? பயப்படாதீங்க, நான் இருக்கல்ல. கமான் பாபா. என்ன பாபா மஞ்சள் போடுறீங்க? பேய் வெளியே போகாம புடிச்சு வச்சிருக்கேன். அது இங்க இருந்து துரத்து தானே பாபா வந்திருக்கீங்க. நான் இங்க வந்தனால அது தானாவே போயிடும். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் திரும்பி வரக்கூடாதுல, அதுக்கு தான். பெருசா இருக்கும் போல இருக்கு. எதை சொல்றீங்க? பேய் பேய்.
நீங்க யாரும் பயப்படாதீங்க. அந்த பேய வெஸ்டர்ன் டிஸ்கோ எல்லா டான்ஸையும் ஆட வச்சு காட்டுறேன். அது என் கால்ல விழுந்து கதறும். பாபா. அத இந்த வீட்டோட பாத்ரூம கழுவ வைக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் வேண்டாம் பாபா, அது வேண்டாம் போதும். அப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தலாம்னா பேய் நம்ம பேச்ச கேட்காதுடா. கரெக்ட் பாபா, கரெக்ட் பாபா. ஏன்டா மஞ்ச சொக்கா, நீதானே இந்த வீட்டு ஓனரு? ஆமா பாபா. வாடா வாடா வா. டேய் ஜாக்கெட் ஒரு பழம் குடுறா. என்ன பழம்? வாழைப்பழம் தான்டா. ஏன் உணர்ச்சி வசப்படுற? நீயா எதையாவது நினைச்சுப்பியா? கட்டையில் அடிச்சனா கபாலம் கலங்கி குடுறா டேய். பாத்தியா? இது சாதாரண பழம் கிடையாது, சக்தி வாய்ந்த பழம். அந்த பேய்க்கு நான் செய்யற கொடுமைகள் தாங்க முடியாம இந்த பழம் கருப்பாயிடும். அப்படின்னா பேய் போயிடுச்சுன்னு அர்த்தம். தப்பி தவறி எவனும் சாப்பிடாதீங்கடா, தொண்டை எரிஞ்சிடும். இத கொண்டு போய் தெருமுனையில ஒரு ஒயின் ஷாப் இருக்கு பாரு, அந்த சந்தில புதைச்சு வச்சு. சரி. பூஜைக்கு தேவையான பொருட்களெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. 100 கிராம் அரிசி மாவு, இத்துணோடு கடலை மாவு, 3 ஊதுபத்தி, 1/4 கிலோ காரா பூந்தி. காரா பூந்தியா? அப்புறம் வெங்காயம், இவ்வளவு பெரிய வெங்காயம், நல்லா ரவுண்டா கட் பண்ண வெங்காயம் 6 பீஸ், 2 எலுமிச்சம்பழம், நல்லா கொதிக்கிற எண்ணெயில வறுத்தெடுத்த 2 கோழிக்கால், 1/4 கிலோ முந்திரி பருப்பு, கூடவே வேர்க்கடலை. பூஜைக்கு தேங்காவும் வாழைப்பழம் தானே வைப்பாங்க, கோழி காலும் காரா பூந்தி எதுக்கு பாபா? நான் செய்ய போறது சாமி பூஜை இல்லடா, பேய் பூஜை. 1 மணி நேரத்துக்கு எவனும் இந்த பக்கமே வரக்கூடாது. உள்ள கத்தி கதற சத்தெல்லாம் கேட்கலாம், ஏன் சத்தமே கேட்டாலும் கண்டுக்க கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எவனாவது வீட்டுக்குள்ள வந்தீங்க, அந்த பேய்கிட்ட இருந்து உங்களை என்னால மட்டும் இல்ல அந்த கடவுளாலே காப்பாற்ற முடியும். புரிஞ்சுதா? சரி, நான் மேல போறேன். ஏண்டா வாழையில போட்டு உங்களுக்கு சாப்பாடா போட போறாங்க? எந்திரிச்சு சொன்ன வேலை செய்யுங்கடா, போங்கடா. ஹாய் பேபி. பைத்தியக்கார பசங்க இந்த காலத்துல பேய் பிசாசெல்லாம் நம்புறாங்க. பட்ட பகல்ல என்னடா பேய்? லூசு பசங்க. சிட்டில இவ்வளவு பெரிய பிளாட்ல எங்கேயாவது பேய் இருக்குமாடா? யோசிக்கவே மாட்டானுங்க. உங்கள மாதிரி அப்பாவிங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. Cheers. கண்ணாம்பூச்சி ஆடுற, கையில மாட்டினா அவ்வளவுதான். பேய் அது பேயோட அக்கா அது. எங்க இருக்க? பாபா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா, இன்னும் எந்த சத்தத்தையும் காணோம். அதானா பாபா இந்நேரத்துக்கு பேயோட கை காலெல்லாம் கட்டி போட்டிருப்பாரு. ஒரு மணி நேரத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்டா. ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அப்புறம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் எவனையாவது அடிச்சிச்சு பூச்சிச்சுலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, புரிஞ்சா? அங்கேயே நில்லுங்கடா, கிட்ட வராதிங்க, அப்புறம் பேய் உங்களை பிடிச்சிக்கோ. சரி, முன்னாடி வாங்க. என்னால் எதுவும் செய்ய முடியாதுடா, அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கல்ல. இனிமே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் உங்ககிட்ட என்னெல்லாம் அப்போ கேட்டனோ எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் 2 பேக்கை போட்டு அதோட கதையவே முடிச்சிடுறேன். பேசுங்கடா. என்னடா வாய் மாறுது? வாழ்றதுக்கு ஏதாவது செய்யணும்லாக்கா, அதான் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு மாய மந்திரம்லாம் தெரியாதுக்கா. இந்த விக்கு வேணும்னாலும் வச்சுக்கோக்கா. இதுவும் டம்மி தான்க்கா, அவ்வளோதான், இதுக்கு மேல இல்லை. பாருக்கா, எல்லாம் டம்மி தான்க்கா. நிஜமா எனக்கு மந்திரம்லாம் தெரியாதுக்கா. ஏதோ 4 பெக்கு போடலாமேன்னு உள்ள வந்தாக்கா, அவ்வளோதான்க்கா. இதான்க்கா என் தொழிலே. அக்கா நான் போலாமாக்கா? போகணும்னு சொன்ன மாதிரி தானே, கன்ஃபார்மா போலாம்லாக்கா. அக்கா நல்ல பேய் போல இருக்கு, என்ன விட்டுருச்சு. நினைச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகலையே. என்னக்கா? அந்த பழத்தை எடுடா, கருப்பாயிடுச்சுன்னு பாப்போம். என்னடா இது சிகப்பா மாறிடுச்சு? என் தலையருக்கு இப்படி ஆயிடுச்சே. நீ அடிக்கிறியோ கொல்றியோ ஓ இஷ்டக்கா. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே.
இதோ போறேங்க, நான் ஓடி போயிடுறேங்க. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேங்க. நான் ஓடியே போயிடுறேங்க, என்ன விட்டுருக்கா. டேய் கதவு திறக்கடா. டேய் டேய் சீக்கிரமா கதவு திறக்கடா. டேய் என்ன பாபா போயிடுச்சா? பேய் பிடிச்சா ஏன்டா லூசு பசங்களா, இந்த வீட்ல நிஜமாவே பேருக்கு ஏன்டா சொல்லல? பேய விரட்டதானே உன்னை கூட்டு வந்தோம். அப்படின்னா நீ திட்டு பையனா? அப்ப பேய பத்தி எதுவும் தெரியாம காரா பூந்தி கோழி கறி எங்கடா அவன்? அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான்டா. ஐயோ, வாங்கடா, வாங்கடா. போயிடலாமா?